மீனா நீ வா. கையெழுத்து போட கூட இந்த ஆளுக்குலாம் தகுதி இல்ல. வா. போடி போ. அடுத்த புருஷனை ஏமாத்தி வச்சிருக்கா, அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. பாத்தீங்களா, எல்லாம் உங்களாலதான். இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட வேண்டியிருக்கோம். ஐயோ ச்சே. ரஜினி, என்ன மன்னிச்சிடுமா. பத்மாமா, என்ன இது? எங்களால இந்த குடும்பத்துல சண்டையும் சச்சரவும் வந்துகிட்டே இருக்கு. பத்மாமா, கலங்கின பிறகுதான் ஒரு தெளிவு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மீனா, அந்த ஃபார்மை கொடு, நான் சைன் பண்ணி தரேன். இந்தா. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, நல்லா படிக்கணும். சரியா? சரிக்கா. இங்க நடக்கிற எதையும் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. உன் கவனம் எல்லாம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். மத்ததெல்லாம் அக்கா சரி பண்ணுவேன். சரிக்கா. ரஜினி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி பத்மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. வரேன்க்கா. என்ன பண்றது? ரஜினி கவலையா இருக்கா? ஏதாவது பண்ணணுமே. ஹலோ. சொல்லுங்க சார். என்னது? ரஜினி சார் கதையை ஓகே பண்ணிட்டாரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புரியுது புரியுது, டென்ஷனா தான் இருக்கும். கதையை நினைச்சலாம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாம் ரஜினி சார் கையில தான் இருக்கு. ரஜினி நினைச்சா நினைச்ச மாதிரியே நடக்கும். சாச்சா, அது தப்பு. ஒரு கேரக்டருக்கு நியாயம் பண்ணணும்னு இன்னொரு கேரக்டரை டேமேஜ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அது ரஜினி ஸ்டைலே இல்லையே. ஆமா கரெக்ட் கரெக்ட். எல்லாரும் டென்ஷன் பண்ணுவாங்க, ஆனா ரஜினி சார் டென்ஷனே ஆக மாட்டாரு. ஏன்னா அவர் வழி தனி வழி. ரஜினினா எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா கதையில இருக்கிற எல்லா கேரக்டருக்கும் பிடிக்கும் சொல்ல முடியாதுல்ல. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. அந்த மாதிரி தானே அவங்களும் யோசிப்பாங்க. பின்ன ரஜினினாலே அம்மா சென்டிமெண்ட் தானே. அப்பாவை பிடிக்கலனா கூட அம்மாக்காக விட்டு கொடுப்பாரு. திட்ட வேண்டிய இடத்துல திட்டுவாரு, தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுப்பாரு. அதேதான் அதேதான் தளபதி படத்துல வருமே, அதே மாதிரிதான். அம்மா மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவங்கள கோயில்ல பார்த்ததும் ஃபீல் பண்ணுவாரு. என்ன ஃபீல்? மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். என்னது, இது கமல் சார் படத்துல வந்துருச்சா?
ரஜினி சார் படத்துல வந்தால் நல்லா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. கேக்குது கேக்குது. ரஜினி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இனி வேலை தானா நடக்கும். அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. நமக்கு எதுக்கு இந்த ஈகோ? நாம போய் மன்னிப்பு கேட்டுடலாம். அம்மா. என்ன? சாரிம்மா, நான் உன் மனசு நோகிற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு. நோகிற மாதிரி பேசிருந்தாவா? என் மனசு ரணமா வலிக்குதுடி. எவ்வளோ ஒருத்திக்காக என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டல்ல. அம்மா, நான் எப்படிம்மா உன்னை அப்படிலாம் பேசுவேன்? நீ அம்மா. அம்மா, அந்த நினைப்பு உனக்கு இருந்திருந்தா அடுத்தவ முன்னாடி என்ன அவமானப்படுத்திருப்பியா? அம்மா, என் கோவம்லாம் ஓ மேல இல்லம்மா. நம்மளெல்லாம் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்காரே அவர் மேலதான். பத்மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் பார்த்திபா. நான் எதுவும் பார்க்கல. அடடடடடா, வெக்கத்தை பாரு. இல்ல பத்மாமா, ரஜினி வண்டியில வந்து இறங்குற ஸ்டைலே தனி. அப்படியா? அதனாலதான் ஆபீஸ்க்கு போகும்போதும் திரும்ப வரும்போதும் கரெக்டா இங்க ஆஜராயிடுவேன். ஓஹோ, எப்பதான் இந்த பார்த்திபனோட காதல ரஜினி புரிஞ்சுப்பாளோன்னு தெரியல. ரஜினி எல்லாம் உன்னை பத்தியும் உன் மனச பத்தியும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. எப்படி சொல்றீங்க? சொன்னா புரியாது. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு. நாளைக்கா? என்ன பத்மாமா? நாளைக்கு வரலட்சுமி விரதம். புருஷன் நல்லா இருக்கணும்னு சுமங்கலி பொண்ணுங்கெல்லாம் பூஜை செய்யற நாள். என்ன சிரிக்கிற? எனக்காக ரஜினி நாளைக்கு பூஜை செய்வான்னு சொல்ல வரீங்க, கரெக்ட் தானே? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அதெல்லாம் எதுவும் நடக்காது பத்மாமா. அந்த அளவுக்குலாம் ரஜினி ஃபீல் பண்ண மாட்டா. உனக்கு விஷயம் தெரியல, இரு நான் சொல்றேன். தோ ரஜினியே வரா, இரு உன் எதற்கு கேட்கிறேன். என்ன வம்புல மாட்டி விட்டுறாதீங்க, போங்க.
ரஜினி, சொல்லுங்க பத்மாமா. நாளைக்கு உனக்கு ஆபீஸ் லீவு தானே? ஏன்? நாளைக்கு வரலட்சுமி விரதம். புதுசா கல்யாணம் ஆனவங்க பூஜை பண்ணா புருஷனுக்கு நல்லது. உங்களுக்கு இதுல இன்னும் நம்பிக்கை இருக்கா பத்மாமா? நாள் நட்சத்திரம் பார்த்துதான் உன் கல்யாணம் நடக்கல. ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துருச்சு. இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணாதான் ஏதாவது தோஷம் இருந்தா கூட சரியாயிடும். இல்ல பத்மாமா, இந்த விரதம் பூஜை இதெல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதத்தோட வாழ்றவங்களுக்காக தான். இந்த மாதிரி ஏமாத்தி தாலி கட்டினவங்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. நான் தான் சொன்னேன்ல. இரு பார்த்திபா, அவசரப்படாத. நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல, வெயிட் பண்ணி பாரு. அம்மா, என்னடி இங்க வாயேன். என்னடி? அங்க பாரு. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, கோலம். என் வாழ்க்கையை இந்த கோலமாக்கிட்டு கோலம் வேற போடுறியா? உன்னை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ வீட்டுக்காரி மாதிரி வாசல்ல கோலம் போடுறியா? ஏன் பத்மாமா, வரலட்சுமி விரதத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? யாரோ இந்த வீட்டு கொத்து சாவியை கையில கொடுத்த மாதிரி எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு வரிஞ்சு கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. என் புருஷன் கையால கட்டின தாலிக்கு நான் மட்டும்தாண்டி சொந்தக்காரி. புருஷங்கிற உறவு வெறும் தாலி கட்டினா மட்டும் வராது. அது மனச பொறுத்தது. என்னது? இல்ல, உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அவரை மன்னிச்சு விட்டுருக்க மாட்டேன். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப இலகுன மனசுதான்க்கா. ஆமா ஆமா, எங்க அம்மாக்கு இலகுன மனசுதான். இல்லனா நீங்க இப்படி இந்த வீட்ல நின்னு பேசிட்டு இருக்க முடியுமா? ஆ. எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்திருந்தது கொன்னே போட்டிருந்திருப்பேன். என்ன பாக்குறீங்க? ரஜினி அக்காவை ஏமாத்தின மாதிரி என்னையும் ஏமாத்தலன்னு பாக்குறீங்களா? அப்படி கேள்றி. நீங்க எதுவும் பேசாதீங்க. எங்க அம்மா அப்பாவோட நிம்மதியை கெடுத்துட்டு, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை கெடுத்துட்டு, இதே வீட்டுக்குள்ள இருக்க உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அம்மா, கொஞ்சம் கூட மான ரோஷம் இல்லாம வாசல்ல வந்து கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. இவ கையால கோலம் போட்டா இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வராது, மூதேவி தான் வரும். ச்சே, எங்க அக்கா இறக்கம் காட்டுறான்ற ஒரே காரணத்தை வச்சுட்டு 3 வேளையும் 2 பேரும் நல்லா குட்டிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? என்ன ஜென்மமோ. வேண்டாம் ராதிகா, தயவு செஞ்சு இப்படி பேசாத. வேற எப்படி பேசுறது? மாலை மரியாதை ஆரத்தி எல்லாம் எடுத்து பேசவா? எங்க அம்மா முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு உறுத்தல? அவளுக்கு இப்படி உறுத்தும்? உறுத்தி இருந்தா என் புருஷனை இழுத்துக்கிட்டு போயிருப்பாளா? ச்சே, இவகிட்ட என்னடி பேச்சு? இத பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலட்சுமி பூஜை ஆரம்பிக்க போகுது. இது எங்க குடும்பத்துக்காக நாங்க பண்ற பூஜை.
சட்டமா அங்க வந்து உட்கார்ந்துக்கலாம் நினைக்காதீங்க. ஏய், அவ சிங்காரிச்சுக்கிட்டு நிக்கிற தோரணையை பார்த்தாலே தெரியலையா? பூஜையில இவ கலந்துக்கலனாலும் உன் அக்கா விட்டுருவாளா என்ன? எல்லாம் உன் அக்காவும் அந்த ஆளும் கொடுக்கிற இடம் தான். கோலம் போடுறியா கோலம்? வாடி. विनायकाय नमः। ओम विघ्नराजाय नमः। ओम गौरीपुत्राय नमः। ओम गणेश्वराय नमः। ओम स्कंदाग्रजाय नमः। ओम अव्ययाय नमः। ओम बोधाय नमः। ओम प्रकृत्ये नमः। ओम विकृत्ये नमः। ओम विद्याये नमः। ओम सर्वबोधहितप्रदाय नमः। ओम श्रद्धाये नमः। ओम विबुद्धये नमः। ओम सुरभ्ये नमः। ओम परमात्मिकाय नमः। முன்னாடி எப்படி வந்து நிக்கிறா பாருங்க. எவ்வளவு சொன்னாலும் ரோஷமே வராது அவளுக்கு. பத்மாமா அவங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது பாரு பார்த்திபா, பூஜை நடக்கும்போது எதுவும் பேசக்கூடாது. ओम सुसये नमः। ओम स्वाहाये नमः। ओम स्वदाये नमः। ओम सुदाये नमः। ओम धन्याये नमः। ओम हिरण्मये नमः। ओम लक्ष्मे नमः। ओम नित्यपुष्पाये नमः। ओम विभावर्ये नमः। ओम आदित्ये नमः। கண்டிப்பா ரஜினி இந்த பூஜையில கலந்துக்கணும். ரஜினி நிச்சயமா வரமாட்டா பத்மாமா. அவ வரமாட்டானா எதுக்கு 3 விளக்கு எடுத்து வச்சிருக்காங்க? அது வீட்டுல இருக்கிற பெரிய மாப்பிள்ளைக்கா இருக்கும். சங்கரி பூஜைக்கு வரல, கடையில இருக்கா. அப்படின்னா ஒரு விளக்கு ரஜினிக்கு தானே. அவ்வளோ சொல்லியும் இங்க வந்து நிக்கிறியா? இன்னைக்கு உனக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஓம் புவனேஸ்வரியே நமஹ. இந்தாங்கோ, உங்க முன்னாடி இருக்கிற விளக்கை ஏத்துங்கோ. அம்மா, உன் புருஷன் எங்கம்மா? தனியா இருக்கேளே. அவரு ஊருக்கு போயிருக்காரு சாமி. டெக்னாலஜி தான் வளர்ந்துடுதே, அப்படியே வீடியோ கால்ல கூப்பிட வேண்டியது தானே? அவரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருக்காரு சாமி. கூப்பிட்டா சண்டை தான் வரும். வேண்டாம் வேண்டாம், சண்டை சச்சரவே இல்லாம இருக்கணும்னு தான் இந்த பூஜையே பண்றது. பூஜை பண்றதுக்கு சண்டை போட வேண்டாம். இங்க 2 விளக்கு இருக்கு, இது யாருக்கு? அதுவும் என் பொண்ணுக்கு தான் சாமி. ஒருத்தி வெளியில போயிருக்கா, ஒருத்தி வீட்டுல தான் இருக்கா. ஆனா அவளுக்கு இந்த பூஜையில நம்பிக்கை இல்ல. அவ வந்தா பண்ணட்டும் சாமி. என்னம்மா இது? விளக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணாம விடக்கூடாது. நாங்களா போய் அவளை கூப்பிட முடியாது சாமி. அவளா வந்தாதான் உண்டு. திடீர்னு அவ வந்து பூஜை பண்றேன்னு சொல்லுவா. அப்போ அவளுக்கு விளக்கெடுத்து வைக்கலனா கோவப்படுவா சுவாமி. வீட்டுல தானே இருக்காங்க, கூப்பிட்டு பாருங்கோல.
நானே வந்துட்டேன். நான் சொன்னேன்ல. இப்படி உட்காருங்கம்மா. உங்க புருஷன் வீட்ல இருக்காரா இல்ல வெளியில போயிருக்காரா? இங்க இருக்க. நான் தான். பேஷ் பேஷ், வந்து இப்படி ஜோடியா உட்காருங்க.